ஹாய் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அழகழகை சீரியல் இன்றைக்கான எபிசோடு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க கதைக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் சாப்பிட்டதுனால மலர் என்ன பண்ணுறாங்க, பாக்யராஜ் மேலே கோவமாக இருக்காங்க. எப்படியோ பாக்யராஜ் என்ன பண்ணுறாரு, மலரை சமாதானப்படுத்திடுறாரு. அப்படியே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு சுரேஷ் ரூம்குள்ளே தூங்க போனால் அங்கே வந்து இவங்க மதி தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து ரொம்ப கோவப்படுறாரு. அப்புறம் அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா இவங்க வாக்கிங் போகணுன்னு முடிவு எடுக்கிறாங்க. மதி இதை வந்து அவங்க மாமனாரும் மாமியாரும் போவேணான்ற மாதிரி தடுப்பாங்க. அதையும் மீறி இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னென்னமோ பேசி வாக்கிங்கு கிளம்பி போயிடுறாங்க. இதை பார்த்த மலர் வந்து ஒரு மாதிரி ஆகிட்டு அதை வந்து பாக்யராஜ் கிட்ட போய் புலம்புறாங்க. இந்த மாதிரி அவள் வாக்கிங்லாம் போகிறாங்க, என்னென்னமோ பேசி அவங்க 2 பேரும் போவேணான்னு சொல்லியும் அதை மீறி அவள் வாக்கிங் போகிறாங்க அப்படின்ற மாதிரி புலம்புறாங்க. அதுக்கு பாக்யராஜ் சொல்கிறாரு, என்னை ஏண்டி எழுப்பி இந்த மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க, வேணும்னா நீ வாக்கிங் போனால் போ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அவங்க மாமியார் கூப்பிட்ற சத்தம் கேட்குது. அதுக்கு மலர் சொல்கிறாங்க, எங்கேருந்து போகதோ இந்த மாதிரி கூப்பிட்டாங்கல்ல, அப்புறம் நான் வேலையை தானே பார்க்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பாக்யராஜ் கிள்ளி விட்டுட்டு வந்துடுறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, யோசிக்கிறாங்க. மலர் வந்து ஒரு வேளை நான் எப்படி இருக்கணும்னு நினச்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு தான் மதியம் இந்த வீட்டுக்கு வந்திருக்காங்களோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படியே இன்னைக்கான எபிசோடு முடியுது. பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.